அறுப்போம் கோட்டை அக்கா பொண்ணு சிரிக்கா சிரிக்கிறா சின்ன மல்லியப்பூ கொடுத்தா அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அவன் வாங்கிக்க சொல்லி தந்தா பசுக்கு சின்ன பகிர்ந்து கொடுக்கலாம் அவன் தந்தா சேலை நல்ல மல்லியப்பூ போல மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தா இங்க வாடுற பிறைத்தனி பையன் மயனே இங்க வாத்து வாஜிப்பானா பூளு பூளுன்னு என்ன பண்ற காது விழுகலையா மைக்கில் இன்னர் வையி இங்க பாடுறது உள்ள கேட்கல இல்லைன்னா லாங்கில் இருக்க குழாயை கட்டிட்டு போய் உன் வீட்டில் கட்டு ப்ளீஸ் ப்ரோ கோஆபரேட் பண்ண. இந்த கதையை சொன்னது யாரு? கதையை சொன்னது யாரு? நீ போறையா உன்னை பெட்ரோல் ஊற்றி எரிக்கவா? மரியாதையா போயிரு. உள்ள கடுப்புல தாழ்வோம் நண்டு மண்டை அந்து போகும். இளவாட்டம் பூரா சும்மா இருக்க. உனக்கு கடல் உள் வாங்கிருச்சு. உனக்கு எச்சு புத்தி வருதோ மயிருமேனே. எனக்கு வாச்ச பொம்பளைய பாரு. நரம்பு தலைச்சி வந்த முண்டையெல்லாம் வச்சு என்ன இடத்துல வந்து பெரிய இடத்துல வந்து காலடி வச்சு நாடகம் புடுங்கின மாதிரி ஆயிப்போம். நீ என்னைக்கு வந்து நாடகம் அப்படி கிளுப்புன்ற மாதிரி இருந்துச்சு. மரியாதை பேசு. நானும் மரியாதை பேசுங்க. எத்து பல்ல கட்டிங் பண்ணி வச்சு புடிங்க பாரு. உன் இடுப்பு பெரிய மயில் தோகை மாதிரி அவன் மசுரை பாருவேன். ஐ போலும்ல ஓ இசுக்கு மசுரு. சும்மா போயாங்கிட்ட ஆளுங்க பண்ணல. யாத்த போக. போயா. என்ன அது மீச வித்தியாசமா இருக்கு. அதே 35 ரூபா கொடுத்தா அவ்வளவுதான் ஜாயின் பண்றாங்க. விடு. என்ன மீசையை பார்த்துட்டு உன் தோசை காட்ட போறியோ? தோசை காட்டிவிட்டாலும் அப்படித்தானே. நீ வந்து இந்த சத்தம் போடுறது நெஞ்ச நிமுக்கிறது அது எவனாவது மட்ட கம்ப வச்சுட்டு செவத்துல நிப்பேன். அவன்கிட்ட சாந்தி சட்டை தூக்கிட்டு சித்தால வேலை வாரு. இந்த நாடகத்துல நீ ஏந்துறது வாயா போயா போடான்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? உன் காஞ்சி உன செவரொட்டி அந்தேவோ. நீ சரியான ஆம்பளை அப்படிதான். அவன் மூத்திரத்தை குடி உனக்கு நீ வாங்கி 3 மடங்கு கூடி ஆளுங்கள பண்ணல. நாடகத்தை கெடுக்கிறதுக்கே அத்தனை ஆள் செட் பண்ணிருக்கேன் பாத்தியா? சும்மா இல்ல செட் பண்ணிருக்கியா? அப்ப ஏய் இதை நோங்குறியா? ஒரு 1500 ரூபா கொடு. இங்க பாரு. இந்த மாதிரி வேற ஏதாவது பொம்பளை ஒரு அவன்ட்ட வச்சுக்க. நான் போ வாடா அப்புறம் என்னடா பண்ண வேணே? என்னடா? ஆமாடா. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய அதிக நேரம் வாடா போடா டீடா போடான்னு சொல்றான்னா சரி எங்கோ சொல்ல. சரி தான் போடா டால்டா. ஏய் என்ன எங்க வா அந்த விட்டால அப்படியே பிடிங்கி தள்ளி விட போய் அங்க. உன் நண்டு பொந்த மிதிச்சு உலப்பி. இங்க பாரு. மூக்கோட சத்தம் அப்படி தெரிஞ்சுக்க. இல்ல பல்ல பர்னல. ஆத்தா வாய பாரு சேச்சி பக்கெட் மாதிரி. நல்ல வாய பர்னல கிழிஞ்சு போன மணிப்பரசு மாதிரி. என்ன தெரியும்? சரியா? ஒன்கு ஒன்கு. என்ன ஒன்கு ஒன்கு? ஒன்கு என்ன தெரியும்? இங்க இருக்கிற ஆம்பளை ஊரா வீரத்தமிழ. வீரத்தமிழ பிறந்த மண்ணுல ஒவ்வொரு ஆளும் போர் போடுவான். இங்க போர் போட போறீங்க? வீட்டுக்கு போர் போடுவான். உன்னை மாதிரி ஆளுகளை கூட்டு போய் செவத்துல செருப்ப கழிச்சு அடிப்பான். ஏய் செருப்போட ஆளுகளை பாரு. உன்னை மாதிரி வந்தா அப்படி புளு புளு இது என்கிட்ட பேசுற டான்ஸ் போற பொம்பளை. நீ 1 மணி நேரம் போர் போட்டாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வராதுன்னு தெரியும். நீ என்னத்த போர் போட்டு கிழிக்கிற? நான் கேக்குறேன். உன் நிலைமை அப்படி. உன் நிலைமை அப்படி. ஆளுக பண்ணல பாக்கத்தான் ஆளு இப்படி. செம்மண்ணு கரிசல். சரி உன் வாழ்க்கையிலே விரிசல். ஏய் அதெல்லாம் விரிசல்லாம் நல்ல ஒரு பாறை மாத்தா புடுங்கனா கோரை. ஒப்பமவனே ஓத்தாங்க பண்ற ஆளுக பண்ணல. எங்க அப்பனுக்கு நான் மகன், எங்க ஆத்தாவுக்கு நான் புள்ள. அண்ணே நீ என்ன சிந்து மாட்டல தவனிய? ஏய் கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாரு. ஏன்ட்ட பேசணும்னா ரஞ்சிதா என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா இப்ப நிறைய பிள்ளை டான்ஸுக்கு வராம 100 அட்டை ஓட்டு ஊர்ல ஊர்னிக்கரை வெட்டி தெரியுது. அப்ப தெரியுது. சாயலுடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டான்ஸுக்காரி நவாப்பழத்துக்கு வித்துறா. ராமேஸ்வரத்துல ஒரு பொம்பளை நண்டு குடிச்சுக்கிட்டு
உன்னைய சந்திக்கிற என்கிட்ட நீ பேசணும்னா என்ன தெரியும்? என்ன தெரியுமா? உழைத்து இப்போ நம்ம ரெண்டும் பேசுவோம். ஓ ராசி அப்படி சந்திக்கிற மேடையில பூரா உருப்படாம போது நீ சொல்லாம சொல்ற ஆளுங்க அப்புறம்ல பெரிய குளம் மேடையில ஆண்களே அப்படின்னு சப்ஜெக்ட சொல்றேன். நீ பொம்பளையே சப்ஜெக்ட் சொல்லி என்கிட்ட பேசி நீ தப்பிச்சு போயிடுவாப்போம். சொல்லவா? பேசுங்க, சொல்லுங்க. அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்காம கட்டிங் லெமனை ஊற்றி அதில் கப்பு தண்ணியை ஊற்றி சைடிஸ் இல்லைன்னா ஊறுகாயை தேடி விட்டு அதுக்கப்புறம் அம்மாவை எழுப்பி கேட்டோம்னா விளக்கமாத்த அடிப்பாங்கன்னு செவத்தில் உள்ள சுண்ணாம்பை நக்கிக்கிட்டு போத தெரியலன்னா கம்பு கூட்டை மோந்து பார்த்துட்டு கட்டிங்க போட்டு வேலைக்கு போயிட்டு செருப்பு வந்தாலும் திரும்பி வரும்போது பைக்கு பஞ்சர் ஆகி அதை ஒட்டிட்டு பெட்ரோல் இல்லாமல் ஊட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் டாஜ்மஹால் கடை அடைச்சவொடனே பிளாக்கில் 50 ரூபா சேர்த்து கொடுத்து சரக்கு அடிச்சிட்டு வந்து உன்னைய தூக்கி போட்டு நைட்டு ரிங்கு ட்ரை பண்ண அந்த ஆவலைக்கு இவ்வளவு ரப்பு இருக்க கைதட்டலாம். முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு வேலைன்னா 1 மணி நேரம் மூச்சு வாங்க ஆளுங்க போறனால பொம்பளைங்க நாங்களே அவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? அதிகாலையில 4 மணிக்குள்ள எந்திரிச்சு புருஷங்கால தொட்டு கும்பிட்டு மாங்கல் எடுத்து ஏய் இவள வாங்கற கொண்டு வந்த பிரச்சனை முடி அறுக்கற எஜமானதாயா பொச்சன் காலை உன் புருஷன் காலை தொட்டு கும்பிடுறியாங்க? புருஷங்கால தொட்டு கும்பிட்டு மாங்கல் எடுத்து கண்ணுல ஊத்திக்கிட்டு மாமியார் மாமர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலைல எந்திரிச்சு வாச பெருக்கி சாணம் தெளிச்சு பிள்ளைகளை குடுப்பாட்டி அது கக்கா போனா அதை கழுவி வாச துடைக்கிறேன்னு சொல்லாதீங்க மேடம். வாஜையில ஓசை புடிச்சு அடிக்கிறோம்னு சொல்லுங்க. எப்படியோ ஒளிச்ச காலம் சாணி என்பது மாட்டு சாணம் கோமாதா எங்கள் குலமாதா என்று மாடு எப்படா சாணி ஓடும் என்று அந்த சொலகை எடுத்து கொண்டு போய் எங்க ஆத்தாக்க மாறலாம். அன்றைய காலத்துல மாட்டினுடைய பெட்டாக்ஸ் அந்த இதுக்குள்ளேயே வைத்து சாணியை பிடிச்சி கோமியத்தை பிடிச்சி எல்லாத்தையும் கரைச்சி வாச தொலைச்சு புரிஜங்கால தொட்டு கும்பிட்டு கம்மா தண்ணியில வண்டி அடிச்சு தவண்டி அடிச்சு குளிச்சு பொட்டை வச்சுட்டு வந்து உலைய பத்த வச்சு அடுப்பை எரிச்சு கஞ்சி காய்ச்சின காலம் அந்த காலம். இந்த காலத்துல வெள்ளெண்ண புருஷனுக்கு தெரியாம நீ எந்திரிச்சு மிச்சம் இருக்கிற ஆப்பிள் பழத்தை தின்னுட்டு அடி பரிதேசி பயமாலே சூப்பர் அப்பு கை தட்டலாம். சூப்பர் அப்பு கதை ஏர் மேல தான் ஆரம்பம். இதெல்லாம் இங்க பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன் மூதேவி காலங்கள் இதெல்லாம் இந்த காலத்துல நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். குடிச்சு போட்டு காலை எங்கிட்ட வச்சு தூங்குறேன்னு தெரியல. அதனாலதான் ஒரே உதச்சு தள்ளி போடுற மூதேவி எடுவட்ட பையன் வீட்டு நடுவாசல் படுத்துக்கிறதுக்கு எந்திரிச்சு போடான்னு சொல்லிட்டு பிள்ளைகளா அந்த மூதேவி வேற சோறு வேற அம்மா அக்கா வருதுனால நாங்க கேட்கறோமா கையை இழுத்து கட்டிட்டு வேன்ல ஏத்தி விட்டு பாயின்னு சொல்லி அது திரும்ப வர்ற வரைக்கும் உங்களுக்கு வாங்கன்னு உழைக்கிறமே. பெண்கள் எங்களுக்கு ரோசம் வரலாம். உன் பொம்பளையா இல்ல கைதட்ட சொல்லுவாப்பான். யாராரு கணவர்கிட்ட அடிவாங்க நினைக்கிறீங்களோ அந்த மேடம் மட்டும் கைதட்டலாம். 1 தரம் 2 தரம் 3 தரம். ஆனா என் ஆம்பளை அப்படி கிடையாது. கையும் மட்டும் கிடையாது, காலை தூக்குப்பான். எவனுக்கா சாவு வருது பிரச்சனை பையன். ஓ வண்டி ஒர்ஷா போயிருச்சு பேசாம நீ என்பில்ட் கமான் கிளாப்ஸ் இளைஞர்கள் ஓடி போய் ஒரு சாந்தி சட்டி எடுத்துட்டு போய் எல்லா மூத்திரத்தையும் புடிச்சு ஃபில்டர் பண்ணி குடி. பொம்பளைங்களோட அடகொடகம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க மா மூத்திரத்தை பொம்பளையால தட்ட விடவே மாட்டேன். ஏன் தட்ட விட மாட்டேன்? பெண்கள் அடகொடகம் உட்கார்ந்திருக்க நினைக்கிறாங்க. யாராரு கை தட்டுறீங்க காலையில போய் பழைய கஞ்சி கூட கிடைக்காது அப்படின்னு. கிடையாது என்ன கிடையாது. அது எப்பவுமே கிடையாது. பொழுதன்னைக்கு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உங்களுக்காக உழைச்சு போட்டுட்டு ஒண்ணுமே அனுபவிக்காம இருக்கக்கூடிய உலகத்துல ஆண் மகன் தான் சிறந்தவன் என்று நான் பேசுகிறேன். இங்க பாரு.